அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒயிட் சிக்கன் பிரியாணி செய்யப்போம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பூண்டு ஒரு பல் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். உரிச்ச பூண்டு அதோடு சேர்த்துக்கிறேன். இஞ்சி வர அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடணுமே நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு பவுல் சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் இப்போ நம்ம அரைச்சம் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி இதை சேர்த்துக்கிறேன். நட்மெக் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அதுவும் 1/2 டீஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு இது மெரினேஷன் பண்ண போகிறேன். மெரினேஷன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 8 முந்திரியும் 8 பாதாமும் 1/2 ஸ்பூன் அளவு கசகசை இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பேஸ்டாகி எடுத்துக்கிறேன். வெள்ளை பிரியாணிக்கு இதுதான் ரொம்ப ஸ்பெஷலு, இதுதான் அதோட சீக்ரெட்டுமே. அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு பார்த்தீங்களா, இந்த பாதாம் முந்திரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவு அரைச்சிட்டு இருக்கவுமே சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் சீரக சம்பா அரிசி இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு கப்பு. இந்த கப்பில் 2 கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் இதை 2-3 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இந்த சீரக சம்பா அரிசி பார்த்தீங்களா, பழைய அரிசி புது அரிசி 2 விதமான அரிசி இருக்கும். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்தப்படி தான் தண்ணியெல்லாம் மாறுபடும். 2-3 தண்ணியில் அரைச்சிட்டேன். இப்போ அப்படியே நான் ஊற வச்சுக்கிறது இந்த அரிசி. ஒரு பாத்திரத்தில் 80 ml அதாவது 1/3 கப் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி வரட்டும். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. நெய் மெல்ட் ஆகுமே பட்டை, அரை பட்டை, கிராம்பு 7 8 கிராம்பு, ஏலக்காய் 4, கல்பாசி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம், அந்த ஸ்டார் அனிஸ்க்கு பார்த்தீங்களா அதில் 2 ஸ்டார் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை சின்னதாக இருக்கும் 3 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்த கையோடையே பெரிய வெங்காயம் 2 அளவில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்குது. அதை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு இது நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இது எப்படி நம்மளுக்கு ரெண்டு வரணும் அப்படின்னா லைட்டாக கோல்டன் கலர், வெரி லைட் கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வறுபட்டாலே போதும். இந்தளவு நல்லா வறுத்தாச்சு. வறுபட்டு வரமே புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சமும், கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமும், புதினா கொத்தமல்லி இது 2 பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு நான் எடுத்துருக்கேன். நான் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விடலாம். இது லைட்டாக நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கி வரட்டும். புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். காரம் கூட வேணுமே நீங்கள் இன்னும் 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு நல்லா கலந்துட்டுனா தக்காளி லைட்டாக நம்மளுக்கு ஓரளவு வதங்கி வரட்டும். ஏற்கனவே சிக்கனில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரேஷியோ எப்படி வேணுங்கிறத நிம்மி இட்ராஸ் யூடியூப் சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. சேர்த்துச்சு அதே கொஞ்சம் தான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்.
இது வந்து லைட்டாக பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வதங்கணும். அந்தளவு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சிக்கன் வந்து மரினேஷன் கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மரினேட் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்க மசாலாவோட நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நம்மளுக்கு எண்ணெய் வந்து தெரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம மரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சிக்கனானது, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூளானதை நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இந்த சிக்கனானது இந்த மசாலையை நல்லா நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று வெந்து நல்லா நம்மளுக்கு குக்காய் வரட்டும். அதில் நல்லா ஃபஸ்ட்டு இதை ஒன்றோட ஒன்று நான் கலந்து விட்டுக்க போகிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இது நல்லா நம்மளுக்கு இது வந்து வெந்து எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வரட்டு. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெந்து வரட்டும். சிக்கன் ஓரளவு வெந்து வரும்போது மிக்ஸியில் அரைச்சி பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி கசகசா அந்த பேஸ்ட் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி, அதாவது 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதை அலசி அந்த தண்ணி இப்போ இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் அதே கலந்துட்டுக்கிறேன். கொஞ்சம் இது நல்லா கலந்து இது நல்லா இதிலே வெந்து வரட்டும். அந்தளவு ஃபஸ்ட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த கப்பில் தான் வந்து 2 கப் வந்து அரிசி எடுத்தேன். அப்போ இந்த கப்பில் வந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீரக சம்பா வந்து கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதுக்காக தான் அரிசியை பொறுத்து இருக்கு. நீங்கள் தான் அந்த கப்பில் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிக்கன் ஆனது கொஞ்சம் வெந்து வரட்டும். லெமன் ஜூஸு 1 ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்மளால் நல்லா கொதிச்சு வரட்டும். சிக்கன் மேரினேஷன் அப்போ உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அரிசிக்காக உப்பானது சேர்க்குறேன். தேவைக்கு எப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா நம்ம கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்போட டேஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அந்த அளவு ஃபஸ்ட்டு இருக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வர சமயத்தில் 1/2 மணி நேரம் சீரக சம்பா அரிசி, அந்த அரிசி வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், உப்பு வந்து தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த உப்பு மசாலா கரெக்டான அளவில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வரவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வரட்டும் போதுமான அளவாக இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துங்க. இல்லை அப்படின்னா அது தகுந்தப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உப்பை வந்து அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் வரணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வரட்டும். இப்போ இது வச்சுருந்தா ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியல அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் இருக்குது. அரிசி தண்ணி சரியான பதத்துக்குமே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம், அடி பிடிக்காத மாதிரி கொடுக்காம இதை அப்படியே தம்மு கொட்டிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து அப்படியே வந்து துணியோ ஃபாயில் பேப்பரோ இல்லை எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து இப்படி நீங்கள் மூடிக்கங்க. காற்று போகாத மாதிரி மூடிட்டு கனமானதை வச்சுட்டு அப்படியே 20 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணால் நான் விடப்பறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். தம்முக்கிட்டுருக்கேன் இப்படி தம்மாய் வருதுன்ட்டு 20 மினிட்ஸ்க்கு விட்டுருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு எப்படி தெரியும் தண்ணி வற்றி இவ்வளோதெல்லாம் வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரியும் அதே மாதிரி கீழே இருக்கிற ரைஸ் வந்து மேலே போகிற மாதிரியும் லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெய் சேர்க்கலை, ஏன்னா ஏற்கனவே வந்து நெய் போட்டு தான் ஆக்கியிருக்கோம், அதில் நெய் சேர்க்கலை. ரைஸ் எல்லாத்தையும் வந்து மெதுவாக திருப்பி விட்டாச்சு. சூப்பராக இருக்கும். திருப்பி விட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் கொடுத்து திரும்ப ரிப்பீட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
அப்படியே வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமையே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருந்திருக்கு. எப்படின்னு காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வேறு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஒயிட் சிக்கன் ரெசிபி ரெடி ஆச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.